ஹாய் ஆல், இன்றைக்கி இறால் பிரியாணி பார்ப்போம். ஒரு குக்கரை வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பிரியாணி மசாலா இலை, பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் சாப் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரையிலும் வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க, நல்லா வதக்குங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த இறால் கழுவி வச்சுருந்த இறாலை எடுத்து அதில் போட்டு அது நல்லா சுருண்டு வரணும். நல்லா சுருண்டு வர வரையிலும் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவை போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் 30 நிமிஷம் ஊற வச்ச பாசுமதி ரைஸை அதில் போட்டு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வர விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் 9லேருந்து 10 நிமிஷம் வரையிலும் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 9 to 10 நிமிஷம் கழித்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். சூப்பரான இறால் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.